இப்போ இருக்கிற வண்டி ஒழுங்காக தான் ஓடிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ பார்த்தாக்கா எல்லாருமே ஆளாளுக்கு நான் முதல்வர் நீ முதல்வர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது நிரந்தரமானது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆரம்ப காலத்துல இருந்து அது ஏற்படுத்தினது. அதுல இருந்து பிரிஞ்ச கலைகள் தான் மொத்தம் எல்லாருமே. அப்போ அவங்கவுங்களும் ஆளுக்கு ஒரு கட்சி வச்சுட்டு ஏற்கனவே அந்த அம்மா இருந்தது கரெக்டாக வச்சுருந்தது. ஏன்னா பொய் சொல்லக்கூடாது, உண்மை பேசுவோம். அது போனதுக்கு அப்புறமா இப்போ எல்லாம் சில்லாமலே செதறி போச்சு. செதறி போயிட்டு எல்லாம் அந்த பக்கம் உள்ளவங்களே சரி மெயினான இடம் இந்த இடம் அதை நாடி எல்லாரும் வந்தாங்க. அப்படித்தான் இப்போ போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கரெக்டாக போயிட்டு இருக்கு. அது போகல, அது ஒழுங்காக போயிட்டு இருக்கு. குறை நிறைய கொண்டது எல்லாரும் சொல்லலாம். சிட்டிலேயே நிறைய இடத்துல ஃப்ளட்டு வந்தாலும் சரி, மழை வந்தாலும் தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை. 4000 கோடின்றாங்க, எல்லாத்தையும் ஊழல் தான். ஆனால் எதுவுமே இல்லாதானே வாழ்க்கையில் நடந்துருக்கு. நம்ம இந்த வருஷம் கூட பாருங்கள், 2005 கூட மழை, மின் மோட்டரை போட்டு எடுக்கிறேன்றாங்க. எதுக்கு அது எடுக்கணும்? 4000 கோடி எங்கே போச்சு? மின் மோட்டர் எங்கே போச்சு? அப்போ மக்கள் எதுவுமே டெவலப்மெண்ட் ஆகல, மக்கள் கஷ்டத்தான் பட்டுருக்காங்க. அதனால் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். விஜய் வந்தால் செய்வாருன்னு. அவரும் சரியில்லாம் அடுத்த மாற்றுவாங்க.